ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வீடியோவில் லியாம் ஃப்ளகர்ட்டி எழுதுனா ஹீஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்ற ஒரு ப்ரோஸ், அதாவது ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ப்ரோஸ்னு சொல்ல நல்லாயிருக்கும். இப்போ இவருடைய ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். லியாம் ஃப்ளகர்ட்டி இவர் வந்து ஒரு ஃபேமஸான ஐரிஷ் எழுத்தாளர். இவர் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஸ்டோரிஸை, இந்த இயற்கை பற்றி, கரேஜ் அண்ட் ஹியூமன் எமோஷன்ஸை பற்றிலாம் இவர் எழுதுவார். இவரோட ஒர்க்லாம் எதை பற்றி இருக்குன்னா, ஒரு ஃபியர் கேன் ஓவர் கம் த்ரூ டிட்டர்மினேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி தான் ஒரு ஃபியரை வந்து எப்படி போக்குறது, அதிலேருந்து எப்படி வெளியே கொண்டு வர்றது, மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த லியாம் ஃப்ளகர்ட்டியோட ஒர்க்கு. இப்போ வந்து ஹீஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் அப்படின்ற ஒரு ப்ரோஸோடைய சம்மரி நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஷார்ட் சம்மரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர்ஸ் பார்த்துலாம். கேரக்டர்ஸ் வந்து ஒரு யங் சீகிள் இருக்குது. அந்த யங் சீகிளுக்கு வந்து ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. தென் ஒரு ஃபாதர் பேர்டு, மதர் பேர்டும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க இந்த குட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த பிரதர் சிஸ்டர்ஸ் பேர்ட்லாம் வந்து சூப்பராக பறக்குது, விளையாடுது, என்ஜாய் பண்ணுது, அதுக்கான ஃபுட்ஸை அதுவே தேடிக்குது. பட் இந்த யங் சீகிள் வந்து பறக்க பயப்படுது. அதால் கொஞ்சம் கூட பறக்கவே முடியல. பட் மற்ற பேர்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுது. அந்த ஃபாதர் பேர்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கைட் பண்ணுது, இன்னும் இந்த மாதிரிலாம் டைவ் அடிக்கணும், உங்களுக்கான ஃபுட்டை நீங்கள் இப்படி தேடணும். அந்த மாதிரி ஒரு விதவிதமாக பறக்கிறதுலே அதுங்களுக்கு ஃபுல்லாக ஸ்விம் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்களை வந்து அந்த பேர்ட்ஸுக்கு வந்து அந்த ஃபாதர் பேர்டு வந்து கற்றுக் கொடுது. எப்படி தண்ணியில் மீன் பிடிக்கிறது, அதுக்கான நட்ஸை எப்படி எடுக்கிறது, அந்த ஃபுட்ஸ்லாம் எப்படி ரிசர்ச் பண்ணுறதுன்னு ஒரு அனலைஸ் மாதிரி ஃபுல் டீச்சிங் கொடுத்துட்ருக்கு அந்த ஃபாதர் பேர்டு. பட் இது ஒரு யங் சீகிளுக்கு வந்து பறக்க தெரியல. அது பயந்து அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு. பட் அதுக்கு வேறு வழி இல்லை, பறந்து தான் ஆகணும். அவங்க அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அந்த மதர் பேர்டு வந்து அந்த சீகிளை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நீ பறந்து தான் ஆகணும், இப்போ நீ பறந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் அந்த சீகிளுக்கு வந்து பறக்கவே பயமாக இருக்குது. இருந்தாலும் அது ட்ரை பண்ணது, இருந்தாலும் முடியல. இதுக்கு வந்து இப்போ அது வந்து ரொம்ப பசியாக உணருது, ரொம்ப ஹங்க்ரி, ரொம்ப பசியாக இருக்குது. ஸோ மற்ற பேர்ட்ஸ்லாம் அதுக்கான ஃபுட்ஸை வந்து அதுங்களே தேடி சாப்பிடுது. பட் இந்த சீகிளுக்கு வந்து அவங்க அம்மா தான் ஃபுட்டை கொடுத்தாங்க. பட் அவங்க அம்மா வந்து கொடுக்க மறுக்கிறாங்க. நீ பறந்து வந்து நீயே உனக்கான ஃபுட்டை வந்து எடுத்துக்கோ. ஏன்னா நம்ம பறவைகளாக இருக்கிறதே, நம்ம பிறந்ததே பறக்கிறதுக்கு தான். we have to fly, நம்ம கண்டிப்பாக பறந்தே ஆகணும். ஸோ தைரியமாக இப்போ வந்து நீ பற அப்படிங்கிறாங்க. பட் அந்த யங் சைக்கிள் வந்து பறக்கம் பார்க்குது. பட் கீழே வந்து இந்த தண்ணி இருக்குது, தண்ணினா ஒரு பெரிய குளம் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அதுக்கு அதில் போகிற அந்த அலையெல்லாம் பார்த்தது இன்னும் அதுக்கு பயமாகுது. ஸோ அது இன்னும் பறக்கவே கிடையாது. பட் அதுக்கு ரொம்ப பசி எடுக்குது. அவங்க அம்மாவை பார்க்குது, மதர் பேர்டை பார்க்குது. அவங்க அம்மா வந்து ஃபுட்டை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. அவங்க அப்பா பேர்டையும் பார்க்குது, ஃபாதர் பேர்டையும் பார்க்குது. அவர் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கு வந்து கைட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த யங் சீக்கிளை அவர் கண்டுக்க கூட இல்லை. பட் மதர் பேர்டு வந்து நம்ம பொண்ணு இந்த மாதிரி இந்த சீக்கிள் வந்து நம்ம குழந்தை இந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கே அப்படின்னு நினச்சி அதை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபுட்டை வந்து அந்த சீக்கிள் கிட்டே கொண்டு வராங்க. ஒரு ஃபிஷ் அந்த ஃபுட்டு வந்து ரொம்பலாம் கிட்ட கொண்டு வரல, கொஞ்சம் மேலே பறந்துக்கிட்டே அந்த ஃபுட்டை வந்து வாயில் வச்சுட்டு நிற்கிது. ஒரு கொஞ்சமாச்சும் பறந்து வந்து இதை முயற்சி பண்ணி எடுக்க அப்படிங்கும்போது இதை ட்ரை பண்ணுது. வேறு வழியே இல்லாமல் இந்த எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து அதை டைவ் அடித்து நல்லா பறக்க கற்றுக்குது. அதுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கான ஃபுட்டை அதுவே சாப்பிடுது. இதுதான் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை. இந்த பறவை வந்து அது எப்படி ஒரு அஃப்ரைட் டு ஃப்ளை, பயத்துலேருந்து எப்படி வந்து அதுக்கான ஃபுட்டை அதுவே ஒரு தைரியத்தோட கான்ஃபிடெண்ட்டாக வந்து அந்த ஃபுட்டை எடுக்கிறது அப்படின்றது தான் இந்த ப்ரோஸ் ஹிஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட். தென் கடைசியில் வந்து அந்த ஃபேமிலியாக அந்த பேர்டோடைய சக்ஸஸை பார்த்து ரொம்ப பெருமை அடையுது. இப்போ அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ ஜாலியாக பறந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்களுக்கான ஃபுட்ஸை அவங்களே தேடிக்கிறாங்க. இப்போ இந்த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர் கேன் பி ஓவர் கம் வித் கரேஜ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இதுதான் இதோட மாரல். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது சம்மரிஸ் வீடியோஸ் வந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். தென் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.